இங்கே தான் சென்டராக பார்த்து பேசலாம்ல. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல தயாரிப்பாளர் சங்கத்தில் ஜெயிச்சிருக்கிற நம்ம தமிழ்குமார் சார் அவருடைய அன்றைக்கி எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சார் நமக்கெல்லாம் செட் ஆகா சார். அது என்னென்னா, ஏன் வேணான்னு சொன்னவங்க சொன்னேன், இந்த வீட்லேயும் சொல்லிடுறேன் ஒரு தடவை. ஏதாவது பஞ்சாயத்துன்னு உட்காந்து அந்த பஞ்சாயத்து தீர்ப்பு வழங்க போய் அப்புறம் நம்ம படத்துக்கு அதை செஞ்சிருவான்னு பயத்துலாம் வேணாம்னு சொன்னேன். இன்னும் ஏதாவது பொறுப்புன்னு ஒன்று கொடுத்தா அந்த பொறுப்பாக செய்யணும்ல. அப்புறம் அது பொறுப்பாக செஞ்சேன்னா அப்புறம் நம்மளை எதுக்கு அப்படின்னா செய்யலை. அதனால் வேணாம் தான் சார். மற்றபடி நீங்கள் ஜெயிச்சது ரொம்ப சந்தோஷம் சார். வாழ்த்துக்கள் சார், எல்லாத்துக்கும் நன்றி. இந்த முதல்ல இந்த பியாண்ட் பிக்சர்ஸில் ஆரம்பிக்கிறேன். சகோதரர்களே, ரொம்ப ரொம்ப அழகாக பேசுனீங்க, நல்லா இருந்தது. எந்த தயாரிப்பாளர் புதுசாக வந்தாலும் வருக, உட்காருங்க ப்ளீஸ் உட்காருங்க, வருக வருக நான் வரவேற்கிறோம். சினிமா ரொம்ப அற்புதமான தொழில், பயப்படாதீங்க யார் என்ன சொன்னாலும். எப்படி ஒரு, இது அட்வைஸ் இல்லை, என் அனுபவத்துலேருந்து சொல்கிறேன். எப்படி ஒரு படம் பண்ணுற இயக்குனர் வந்து எப்படி உருவாகுதுன்னு படிக்கிறாரோ, நடிகன் எப்படி படிக்கிறாரோ, அதே போல் தயாரிப்பாளர் வியாபாரத்தையும் ஸ்கிரிப்டையும் படித்தா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். யங்ஸ்டர்ஸ் தான் நீங்கள், படிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நிறையா படம் பண்ணுங்கள். இந்த படத்தில் மரியா அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. வாழ்த்துக்கள் மரியா உங்களுக்கு. ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஜாலியாக இருந்துச்சு. இங்கே ஒரு சார் பேசினார், ஹாப்பி டைட்டிலே ஒரு ஹாப்பி இருக்குது. எனக்கு வந்து காலையில் சன் டிவியில் வந்து ஜோசிங் கேட்குற மாதிரி இருந்தது சார். ஆனால் நல்லா இருந்தது, அது ஹாப்பியாக இருந்தது. நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த ஜிவிக்கெலாம் என்றைக்குமே, ஜிவி வந்து எப்பவுமே ஸ்கூல் பையனாகவே நடிக்கலாம் போல இருக்கு. ஜென்சி அதுக்கு முன்னாடி 90s எடுத்தாலும் சரி, ஜென்சி எடுத்தாலும் சரி, இன்னும் 50 வருஷம் கழிச்சு எடுத்தாலும் சரி, ஜிவி வந்து ஸ்கூல் பையன் நடிச்சிட்டு இருப்பார். நல்லா இருக்கு தெளிவா, ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. வாழ்த்துக்கள் உங்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ணே க்யூட்டாக இருக்கீங்கண்ணே, எனக்கு மரியம்ண்ணே ரொம்ப பிடிக்கும், க்யூட்டாக இருக்கீங்கண்ணே. அப்புறம் எனக்கு எப்பவுமே இந்த கேள்வி இருக்கும், ஜிவியே ரொம்ப நல்லா பாட்டு போடுவார், ஆனால் ஜஸ்டினுக்கு அந்த இது 2வது படம் நினைக்கிறேன். எனக்கு ஜஸ்டின் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கம். எனக்கு அவன் பண்ண ஆரம்பத்துலேருந்து பழக்கம். பட் எனக்கு அவன் மேலே அளவு கிடந்த அன்பு இருக்குது, மரியாதை இருக்குது. எனக்கு அவனோட ஒர்க்கு ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே நான் உரிமையாக எத்தனை மணிக்கு வேணால் ஃபோன் பண்ணலாம், பேசலாம், சொல்லலாம், பாராட்ட முடியும். சும்மா இருக்க கூட அவன் போய் உட்காந்துருக்கேன் நான். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஜஸ்டினை. ஸோ ஜஸ்டின் வந்து ரீசெண்டாக அவனோட சர்வமாயா சரி, நீலோத்தியாக இருக்கட்டும் சரி, அவன் ஒரு எக்ஸ்ட்ரானரியான கம்போசர். எனக்கு நான் எப்போ சொல்லிட்டு இருப்பேன், நான் நினைக்கிற இல்லை எனக்கு தெரிகிற ஜஸ்டின் வந்து இன்னும் ரொம்ப பெரிய ஆள்றா, இன்னும் ரொம்ப பெரிய இடத்துக்கு போகணுன்னு அவன் அதை நோக்கி போகிறத நினச்சி எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஐ லவ் யூ ஜஸ்டின், ஐ லவ் யூ. எனக்கு வேறு யார் என்ன சொல்கிறதில்ல. கௌரி உங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். கௌரி, எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. எனக்கு இன்னொரு வேலை இருக்குது, அதனால் நான் போகிறேன். என்னை கூப்பிட்டுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Thank you sir. I request the team of Happy Raj to come on stage. ஏன்னா வந்து ஒரு ஃபோட்டோ, டீம் ஃபோட்டோ, குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். கவின் சார் வாங்க ப்ளீஸ், வாங்க. Happy Raj team, please join us on stage. வாங்க, ஒரு ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டுங்க, இந்த ஸ்டெப்ஸ் கிட்ட கிளியர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்.